listen. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா நம்ம 2D டிராயிங்ஸ் வரையிறது தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அதாவது 3Dல இருந்து 2Dக்கு கன்வெர்ட் பண்றது தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். 3D வியூ நமக்கு கொடுப்பாங்க, அதுல இருந்து நம்ம 2Dயா வரையணும். 2Dயா வரைகிறதுக்கு பேர் தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டெப் லைக் ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டெப் மாதிரி இருக்கு, ஸ்டெப் மாதிரி இருக்கு. இந்த ஆப்ஜெக்டை நம்ம 2Dயா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 4 டைரக்ஷன் இருக்கு, ஆனா நம்ம 3 டைரக்ஷன் மெயினா பார்க்கணும். இந்த ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன் ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, இப்படி 3 டைரக்ஷனை வந்து முக்கியமா பார்த்து நம்ம 3 வியூவா கன்வெர்ட் பண்ணிடுவோம். 3 வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, 4 வரும். ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, 4 டைரக்ஷன் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, டாப் வியூ, அந்த மாதிரி 4 வியூவா நம்ம கன்வெர்ட் பண்றது தான் வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3D வியூவை நம்ம 2Dயா கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 4 டிவைட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோ, 4 டிவைட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோ. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன் வந்து என்னதுன்னா ரைட் சைட் வியூ, சாரி ஃப்ரண்ட் வியூ. இந்த ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல ஃப்ரண்ட் வியூ வரையணும். கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா draw the front view, top view and right side view அந்த மாதிரி கொடுப்பாங்க. draw the front view, top view and right side view, 3 வியூ தான் கேட்பாங்க. மொத்தம் நமக்கு இதுல 6 பக்கம், ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா 6 பக்கம் வரும். front view, top view, right side view, left side view, back side view, bottom view, 6 வியூ வரும். ஆனா நம்ம ஆர்த்தோகிராஃபிக்ல 3 வியூ இருந்தா நமக்கு போதுமானது. இப்ப இதுல இந்த ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரண்ட் வியூ. ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன் வந்து ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ரைட் சைட் வியூ. இந்த டைரக்ஷன் ரைட் சைட் வியூ தெரியுது, லெஃப்ட் சைட் வியூ தெரியல. ரைட் சைட் வியூ வந்து தெரியுது. இப்ப தெரியுற வியூவை வரைகிறோம்னு வச்சுக்கிடுவோம். அப்ப ஃப்ரண்ட் வியூவை ஒரு இதுல வரைஞ்சோம்னா ரைட் சைட் வியூவை வரைய போறோம். ரைட் சைட் வியூவை ஆர்த்தோகிராஃபிக்ல இப்படி 4 பிரிச்சோம்னா ரைட் சைட் வியூவை எப்போதுமே எங்க வரையணும்னா லெஃப்ட் சைடுல வரையணும். அப்ப இந்த ஆரோ கொடுத்துருக்கிறது இங்க வந்துடும். ஃப்ரண்ட் வியூ வந்து ரைட் சைடு வந்துடும், இந்த ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடு வந்துடும். அப்ப வியூல என்ன தெரியும் அப்படின்னு பார்த்து வரையணும். இப்ப ஃப்ரண்ட் வியூ இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த எல் ஷேப், இந்த ஷேப் தெரியும். இத உனக்கு ஒரு புள்ளி வச்சு காமிக்கிறேன். இந்த புள்ளி வச்ச ஏரியா தெரியும். இங்க இருந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்பை நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா இது மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் அப்படியே பின்னாடி போகுது, இதெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ இந்த டாட்டட் போர்ஷனை மட்டும் நம்ம இங்க எடுத்து வரையணும். இங்க எப்படி வரையணும்னா 4 பிரிச்சுக்கோ, இப்படி பிளஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோ. இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா, இது ஃப்ரண்ட் வியூ வரைகிற ஏரியா, இது ரைட் சைட் வியூ வரைகிற ஏரியா. ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே டாப் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே டாப் வியூ வரையணும். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது ரைட் சைட் வியூ. ஸோ அதை ஷார்ட்டா எழுதணும்னா எழுதிக்கலாம், ஷார்ட்டா எழுத அல்லது ஃபுல்லாகவும் எழுதிக்கலாம். இது ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, கீழே டாப் வியூ, இது ரைட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ. ஸோ இப்படி வரைஞ்சிக்கோ. வரைஞ்சிட்டு இதுல இருந்து எப்போது நம்ம வரையும் போது ஒரு 2 சென்டிமீட்டர், அதாவது 20 mm தள்ளி ஒரு லைன் போட்டுக்கணும். இங்க இருந்து 20 mm தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோ. ஒரு லைன் போட்டுட்டு இதனோட இந்த ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல ஆப்ஜெக்டோட டைமென்ஷனை பார்க்கணும், 60. ஸோ அது வந்து ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல இருக்கிற டைமென்ஷனை நம்ம என்னன்னு வைக்கணும்னா லென்த்து, அப்புறம் இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட்டு. 3Dல நமக்கு 3மே இருக்கும், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இப்ப பிரெத் இங்க எதுனா இந்த 30, ஹைட் எவ்வளவுனா 30. அப்ப லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 இருக்கும்.
இப்ப இந்த ஃப்ரண்ட் வியூல என்ன தெரிய போகுதுன்னா லென்த்தும் ஹைட்டும். ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியும்? லென்த்தும் ஹைட்டும் ஃப்ரண்ட் வியூல. டாப் வியூல என்ன தெரியும்னா பிரெத்தும் லென்த்தும். லென்த்தும் பிரெத்தும் இங்க இதுக்கு பக்கத்துல எழுதிக்கோ. லென்த்தும் பிரெத்தும். சோ சைடு வியூல ரைட் சைடு வியூல என்ன தெரியும்னா பிரெத்தும் ஹைட்டும். பிரெத்தும் ஹைட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்ப இந்த ஃப்ரண்ட் வியூல நம்ம லென்த் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 60, ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 30. லென்த் 60, ஹைட் 30. இதை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் லைட்டா வரைஞ்சுக்கோ. லைட்டா, ரொம்ப லைட்டா வரைஞ்சுக்கோ. வரைஞ்சிட்டு அதுக்குள்ள இந்த ஷேப்பை கொண்டு வா. இந்த ஷேப்புக்கு இந்த டைமென்ஷன், இந்த இது வேணும். இது எவ்வளவுனா 30. ஸோ 30 எடுத்து இதனோட டெப்த் 15. இந்த டோட்டல் ஹைட் வந்து 30. இது 60, இது 30க்கு ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ள அந்த ஷேப்பை கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா இது 30, அடுத்து ஒரு 15, அடுத்து ஒரு 30. இந்த ஷேப் வந்தாச்சு. இவ்வளவுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்ப இது வந்து நமக்கு பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. 3 வியூவும் வரைஞ்சோம்னா 20 மார்க்ஸ். சரியா? சோ இப்ப நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. வரைஞ்சா மட்டும் போதாது, டைமென்ஷன் குறிக்கணும். டைமென்ஷன் குறிக்கணும்னா இங்க இழு, இங்க இருந்து ஆரோ போட்டு இங்க இருந்து 10 mm எடுத்து இங்க 60. அப்புறம் இங்க இதை இங்க இருந்து 10 mm எடுத்து வெளியே ஆரோ போட்டு 15. அடுத்து இங்க இருந்து 8 mm இதை இழுத்து இங்க இருந்து 8 mm தள்ளி ஒரு லைன் போட்டு இது 30ங்கிறனால உள்ள ஆரோ போட்டுக்கலாம். உள்ள ஆரோ போட்டு 30. இப்பதான் கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரண்ட் வியூ. அப்புறம் மேல இந்த டைமென்ஷன் இதுல டோட்டல் 60 இங்க எழுதிட்டோம். இந்த டைமென்ஷன் 30 இங்க எழுதி. இப்பதான் ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் ஆகுது. ஆனட்டு இதுல என்னென்ன எட்ஜஸ் இருக்கோ அதெல்லாம் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோ. லைட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோ. இதுக்குள்ளதான் டாப் வியூ வரப்போகுது. இதுல டாப் வியூனா இந்த ஆரோ கொடுத்துருக்கிறதுக்கு கரஸ்பாண்டிங்கா பார்க்கணும். இதுதான் டாப் வியூ. இந்த ஆரோ இங்க இருக்கா, அப்ப இதனோட டாப் இப்படியே நேரா கீழே வரும்னா இந்த பிரெத் எவ்வளவு 30. இந்த பிரெத் எவ்வளவு கொடுத்துருக்கு 30. சோ லென்த் இதே தான். இங்க என்ன தெரியும் சொன்னேன்? லென்த் 60, பிரெத் 30. சோ லென்த் இங்க இருந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி இத போட்டுக்கோ. இதுல 30 எடுத்து இத போட்டுறணும். போட்டா இந்த ரெக்டாங்கிள்குள்ள டாப் வியூ என்ன தெரியும்? டாப் வியூ என்ன தெரியும்னா இந்த ஏரியா தெரியுமா? இந்த ஏரியா தெரியும். அப்புறம் இந்த ஏரியா தெரியும். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். அதுதான் இது. அப்ப இந்த லைனை டார்க்கா போட்டுக்கோ. இவ்வளவுதான் டாப் வியூ. இவ்வளவுதான். சோ டாப் வியூல எழுத வேண்டியது இந்த 60. இந்த பிரெத் 60 இங்க இருக்கு. இங்க ஏற்கனவே எழுதியிருக்கோம். சோ இதை மட்டும் எழுது. பிரெத்தை மட்டும் உள்ள ஆரோ போட்டு 30 எழுது. சரி, அவ்வளவு மட்டும் எழுதினா போதும். இதெல்லாம் லைட்டா இருக்கும். இது மட்டும் டார்க் பண்ணு. இது மட்டும் டார்க்கா. இதை மட்டும் டார்க்கா போட்டோம்னா டாப் வியூ கம்ப்ளீட்டட். டாப் வியூ. இது ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட்டட். இப்ப ரைட் சைடு வியூ வரைய போறோம். ரைட் சைடு வியூ வரைய போறோம்னா இதை ப்ரொஜெக்ட் பண்ணு. இங்க இருந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணு. இங்க மேல எழுதிக்கோ. ரைட் சைடு வியூ எழுதிக்கணும். ரைட் சைடு வியூ என்ன தெரியும் சொன்னேன்? பிரெத்தும் ஹைட்டும். இங்க ஒரு இந்த XY லைன் போட்டிருக்கா இல்லையா? இந்த XY 4 கிராஸ் ஆகுற லைன்ல இருந்து ஒரு 45 டிகிரி லைன் போட்டுக்கோ. இந்த லைன், இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இந்த லைனுக்கு பேரு
மிட்டர் லைன், மிட்டர் லைன், மிட்டர் லைன். இப்ப இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சைட் வியூ வரையணும். இதுல இருந்து நம்ம கொண்டு வர்றது பிரெத், இதுல இருந்து கொண்டு வர்றது ஹைட். அப்ப பிரெத்தும் ஹைட்டும் தான் நமக்கு வேணும். பிரெத் வேணுங்கிறத இதுல இருந்து கொண்டு போ. இதுல இருந்து நேரா போட்டு இதுல கட் பண்ண, இதுல இருந்து நேரா போட்டு இதுல கட் பண்ண வச்சு நேரா மேல கொண்டு போயிட்டு இதை இங்க கொண்டு வர்றோம் இல்லையா. இப்ப சைட் வியூல என்ன தெரியும் பாரு, இது தெரியும். இந்த ஏரியா தெரியுமா, இந்த ஏரியா தெரியும். இந்த வளைவா போட்டிருக்கேனே இந்த ரெண்டு ஏரியாவும் தெரியும். இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள். சோ அது நீ இதை இங்க கொண்டு வந்து இதை இங்க கொண்டு வந்தோன்னா அது ரெண்டும் தன்னால வந்துடும். இந்த இதுதான் இதை டார்க் பண்ணினா ரைட் சைட் வியூ என்னன்னா இதுதான் ரைட் சைட் வியூ, இதுதான் ரைட் சைட் வியூ. இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா. அதனோட டைமென்ஷன் ரெண்டு நம்ம இங்க எழுதிட்டோம். ஸோ இங்க எழுதுனா விட்டு போயிருந்தா எழுதலாம், இல்ல தேவையில்லை, இல்ல விட்டுறலாம். விட்டுட்டு ரைட் சைட் வியூ ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கணும். பிரெத் ஹைட்டுன்னு போட்டுக்கோ, அப்பதான் உனக்கு நமக்கு புரியும். பிரெத் ஹைட்டுன்னு போட்டுக்கணும், அப்பதான் புரியும். இப்ப இதுல இந்த டார்க்கா இருக்கிறது தான் வியூஸ், மீதி எல்லாம் ப்ரொஜெக்ஷன் லைன். இந்த டார்க்கா இருக்கிறது தான் நமக்கு வியூ. இந்த டாப் வியூ இப்படி இருக்கு, இந்த சைட் வியூ இப்படி இருக்கு. இதை இங்க டார்க் பண்ணிடு. தட்ஸ் ஆல், இவ்வளவுதான். இதை XY போட்டுக்கோ, கீழே இதை XY போட்டுக்கோ, நாலா பிரிச்சுக்கோ. கவனி, நான் ஒரு முறை லைட்டா சொல்லிடுறேன். XY போட்டுட்டு நாலா பிரிச்சுக்கணும். இதுல இருந்து 2 சென்டிமீட்டர், இதுல இருந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோ. அதுல நமக்கு ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியும்னா லென்த்தும் ஹைட்டும். ஸோ ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல உள்ளதுதான் லென்த்து. ஸோ அது வந்து 60. அந்த 60யை இங்க எடுத்துக்கணும். ஹைட் 30, ஹைட் 30 எடுத்துக்கணும். எடுத்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் போட்டுக்கோ. அதுக்குள்ள ஃப்ரண்ட் வியூ வரும். இந்த வியூ, இந்த ஷேப், இந்த டாட் வச்சிருக்கேனே இந்த ஷேப் தெரியும். ஸோ அதனோட அளவு என்னன்னு பார்க்கணும். 30 வச்சு இதை இங்க கொண்டு வந்து ஸ்டெப் மாதிரி ஃபார்ம் பண்ணிடணும். இதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி டாப் வியூ. டாப் வியூனா மேல இருந்து பார்க்குறோம்னு அர்த்தம். மேல இருந்து பார்க்குறோம். இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது ரெண்டும் தான் தெரியும். இந்த லைன் போட்டிருக்கிற ரெண்டும் தெரியும். இந்த இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இப்படி திருப்பிடக்கூடாது. ஆரோ இங்க இருக்கிறனால இதுக்கு நேரா வரணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், இந்த 2 ரெக்டாங்கிள். அப்புறம் ரைட் சைட் வியூ வரையணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 45 டிகிரி லைன் வரைஞ்சிக்கோ, அது மிட்டர் லைன். அதுல இருந்து இதை கொண்டு வந்து இதை டேன் பண்றோம். இதை டேன் பண்ணோம்னா இந்த 30 இங்க வந்துடும், இந்த 30 இங்க வந்துடும். சரியா? ஸோ இப்படி வச்சுட்டு இங்க என்ன தெரியும்னு பாரு, அது இருக்கா? இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள். ஸோ கம்ப்ளீட்டட். அதை டார்க் பண்ணிடணும். டார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூ கம்ப்ளீட்டட். இவ்வளவுதான். இப்படி கொடுப்பாங்க. draw the front view, top view, right side view கேட்பாங்க. கேட்டா நம்ம இது 3 வரையணும். வரைஞ்சோம்னா 20 மார்க்ஸ். இது வந்து மோஸ்ட்லி பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் டிராயிங்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு எதுல கொடுப்பாங்கன்னா ஸ்மால் கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஆனா 3 வியூவும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது 2 வியூ, இந்த 2 வியூ, இந்த 2 வியூ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிடணும். 3 வரைஞ்சாதான் நம்ம 2 வரைய தெரியும். ஸோ வரைகிறது வந்து 3 வரைங்க. ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைட் வியூ 3 வியூவும் வரையணும். இவ்வளவுதான். இதே இந்த டிராயிங்கை பாருங்க. இந்த டிராயிங்கை பாருங்க. இந்த டிராயிங்கை பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்னன்னா ஆரோ இந்த பக்கம் பாரு. இது வந்து எல் மாதிரி இருந்தது. இது வந்து டி ஷேப்ல இருக்கு. அப்ப ஆரோ வந்து இந்த பக்கம் இருக்கு. இப்ப இங்க என்ன நமக்கு தெரியுது? லெஃப்ட் சைடு தான் தெரியுது. அப்ப லெஃப்ட் சைடு வியூ எங்க வரும்னா ரைட் சைடு வரும். சோ இப்ப என்ன செய்யணும்னா 4 பிரிச்சுக்கோ.
நாலா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன் இது. லெஃப்ட் சைட் வியூ தெரியுது, லெஃப்ட் சைட் வியூ தெரியுது. சோ இந்த லெஃப்ட் சைட் வியூ எங்க வரும்னு சொன்னேன், ரைட் சைடு வரும். அப்ப ஃப்ரண்ட் வியூ இங்க வரும், லெஃப்ட் சைடு வரும். ஃப்ரண்ட் வியூ லெஃப்ட் சைடு வரும். அப்ப அதுல போட்டுக்கோ. இதுல எது தெரியுதுன்னா லென்த், இதுதான் லென்த். லெஃப்ட் ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூல ஃப்ரண்ட் வியூல லென்த்தும் ஹைட்டும். ஸோ இதுல லென்த் எவ்வளவுனா 40. இந்த சின்னதை மட்டும் பார்க்க கூடாது, டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இந்த டோட்டல் லென்த் 40. ஸோ 40 இங்க இருந்து 20 எடுத்து இங்க இருந்து இந்த XYல இருந்து, இந்த XYல இருந்து ஒரு 20 எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோ. இந்த இது ஒரு XYனே வச்சுக்கோ. இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ அதுல இருந்து இங்க லைன் போட்டுக்கோ. போட்டு இதனோட லென்த் 40, ஹைட் 40. அப்ப 40/40க்கு ஒரு லைட்டா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோ. இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள இந்த ஷேப்பை கொண்டு வரணும். இந்த ஷேப் நான் டாட் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த டி, இந்த ஆரோ கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ல முன்னாடி நம்ம நிக்கிறோம். இங்க நின்று பார்க்கிறோம், இங்க நின்று பார்க்கிறோம். இங்க நின்று பார்த்தோம்னா இந்த டி தெரியும், இந்த டி தெரியும். ஸோ அந்த டீயை இதுக்குள்ள கொண்டு வரணும், இதுக்குள்ள கொண்டு வரணும். இது மொத்தம் எவ்வளவு சொன்னேன் 40. இந்த ஹைட் எவ்வளவு சொன்னேன் 40. அப்ப அந்த 40ல நடுவுல 20. ஸோ நடுவுல 20, நடுவுல 20னா இங்கிட்டு 10 இங்கிட்டு 10. இந்த ஹைட், இந்த டீயோட இதனோட ஹைட் 20. ஸோ இந்த 20க்கு ஒரு லைன் போட்டுக்கோ. இந்த 20ல இதை போட்டுக்கோ. போட்டுட்டு எல்லாமே ஒன்று போல இருக்கக்கூடாது. அதில் எது வேணுமோ, எது வேணுமோ அதை டார்க் பண்ணு. எது வேணுமோ அதை டார்க் பண்ணு. இந்த டீ தான் நமக்கு வேணும். ஸோ அதை டார்க் பண்ணிடு. டார்க் பண்ணிட்டு வரைஞ்சா மட்டும் பத்தாது, எழுதணும். எழுதும்போது இந்த டைமென்ஷன் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோ. இங்கே ஆரோ போடு, அழகா ஆரோ போடு. ஆரோ போட்டு 20. இந்த இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோ, இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோ. இங்கே லைன் போட்டு இங்கே ஆரோ போடு, அழகா 40. அடுத்து ஹைட்டு. இது வந்து லென்த்தும் இதுவும். இந்த ஹைட்டையும் எழுதிக்கோ. இந்த ஹைட்டு நம்ம என்ன தெரியும், லென்த்தும் ஹைட்டும் தான் தெரியும். ஸோ இதுல ஆரோ போட்டு இந்த இதனோட இது வந்து 20. அடுத்து இதுல எழுதினாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் அது கொடுக்கல. 40 தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை இழுத்து வெளியே ஆரோ போட்டு 40. இப்படி ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சா போதும். இதெல்லாம் லைட்டா இருக்கணும், இதெல்லாம் லைட்டா. இப்போ வேண்டியது டார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டாப் வியூ, டிரா த டாப் வியூ. டாப் வியூ வரைய போறோம். ஸோ இதை இதை ப்ரொஜெக்ட் பண்ணு, இதை ப்ரொஜெக்ட் பண்ணு, இதை ப்ரொஜெக்ட் லைட்டா இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோ. ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு டாப் வியூல என்ன தெரியும்னு சொல்லியிருக்கேன், டாப் வியூல பிரெத்தும் லென்த்தும் பிரெத்தும். ஸோ லென்த் வந்து 40. இங்க இருந்து இந்த XYல இருந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோ. 22 சென்டிமீட்டர், அதாவது 20 mm தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோ. போட்டுட்டு பிரெத் வந்து பிரெத் எவ்வளவு இருக்குன்னா இங்க 30 இருக்கு. 30 எடுத்து இதையும் இங்க ஜாயின் பண்ணிடு. பண்ணோம்னா அந்த டாப் வியூல என்ன இருக்குன்னு இங்க பார்க்கணும். இதுக்குள்ள டாப் வியூ வரணும். இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, இந்த ஏரியா இருக்கா, இந்த ஏரியா டாப் வியூல தெரியுமா, மேல இருந்து இமேஜின் பண்ணி பாரு. மேல இருந்து பார்க்கணும். இது இங்க இருந்து பார்க்கிறோம். இது மேல இருந்து பார்த்தோம்னா இந்த ஏரியா தெரியும். இந்த நான் கோடு போட்டிருக்கேனே, இந்த ஏரியா தெரியும். அந்த ஏரியாவோட அளவு தான் 40/30. 40 இங்க இருந்து கொண்டுட்டோம். 30 எடுத்தீங்கன்னா இது. அப்ப சோ இது ஃபுல்லா ஒரு ரெக்டாங்கிளா தான் தெரியும். ஆனா இங்க வந்து இந்த ரெண்டும் மேல இருந்து பார்த்தோம்னா இந்த 2 எட்ஜும் தெரியாது, அடியில இருக்கு.
இங்கே ஒரு எட்ஜ் இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா, இது அடியில் போகும். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது தெரியாதுன்றனால அது டாட்டர் லைன், அது டாட்டர் லைன், டாட்டர் லைனில் போடணும். அப்போ தான் ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ போட்டுட்டு நம்ம இந்த பிரெத்தை மட்டும் எழுது, பிரெத்தை மட்டும் எழுது 30. இது இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ அது வேண்டியதில்லை. ஸோ இது 30, இது 30. இனி லெஃப்ட் சைடு வியூ வரைய போகிறோம். லெஃப்ட் சைடு வியூ எங்கே வரும்னு சொன்னேன், ரைட் சைடு வரும்னு சொன்னேன். அப்போ இது வந்து லெஃப்ட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூவில் என்ன தெரியும்னா பிரெத்தும் ஹைட்டும், பிரெத்தும் ஹைட்டும். ஸோ இதை இங்கே இழுத்துக்கோ, இதை இங்கே இழுத்துக்கோ, இதை இங்கே இழுத்துக்கோ, இதை இங்கே இழுத்துக்கோ. இங்கே இந்த சென்டர்ல இருந்து 45 டிகிரி லைன் போடு. இந்த பிரெத்தை இங்கே கொண்டு போ, இந்த பிரெத்தை இங்கே கொண்டு போ, கொண்டு போய் வச்சுக்கோ. இங்கே பாரு, சும்மா கொண்டு போயிட்டா மட்டும் பத்தாது, இங்கே பார்க்கணும் என்ன தெரியும்னு. இந்த ஏரியா தெரியுமா, இந்த ஏரியா தெரியுமா, இந்த நான் இன்ட்டு போட்டிருக்கிற ஏரியா தெரியும், இந்த இன்ட்டு போட்டிருக்கிற ஏரியா ரெண்டும் தெரியும், இது ரெண்டும் தெரியும். ஸோ அது வந்து என்னதுன்னா இந்த இது, இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க இங்க, அடுத்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க இங்க. ஸோ மேலே ஒரு சின்ன ரெக்டாங்கிள், கீழே ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அவ்வளவுதான் லெஃப்ட் சைட் வியூ. லெஃப்ட் சைட் வியூ இதை டார்க்காக போட்டு, இவ்வளோதான் லெஃப்ட் சைட் வியூ. இதில் டைமென்ஷன் இந்த பிரெத் வந்துருச்சு, இந்த ஹைட் இங்கே இருக்கு. ஸோ திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்ஒயை நல்லா டார்க் பண்ணிக்கோ, இந்த எக்ஸ்ஒயை நல்லா டார்க் பண்ணிக்கோ. அடுத்து இந்த டிராயிங்ஸை டார்க் பண்ணிக்கோ. டார்க் பண்ணிட்டு எது எது எழுதலைன்னு பார்த்துட்டு கீழே ஆல் டைமென்ஷன் ஆர் இன் mm, ஆல் dimensions are in mm, mm எழுதணும். இதுக்கு கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா draw the front view, top view and right side view for the given pictorial drawing. The 3D view க்கு பேரு pictorial drawing. 3D view க்கு பேரு pictorial drawing. Draw the front view, right side view to full size. full size க்கு வரேன்னு கொடுத்துருவாங்க. இதுல வந்து என்னன்னா draw the front view, top view and left side view for the pictorial drawing. To full size. ரெண்டுமே full size தான். அப்ப என்ன எழுதணும், ஸ்கேல். full size கேட்டிருக்கு, full size கேட்டனால ஸ்கேல் இந்த டாபிக்கு கீழே ஸ்கேல் 1:1, ஸ்கேல் 1:1. இங்கேயும் டாபிக் கீழே இங்கே எழுதிக்கோ. ஸ்கேல் எல்லாமே கைட்லைன் போட்டு எழுது, டிராஃப்டிங் அழகா இருக்கணும். 1:1. இது வந்து புக்ல பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 4.11ல
எக்ஸாம்பிள் 4 இது பேஜ் நம்பர் 4.11ல எக்ஸாம்பிள் 4 இது வந்து பேஜ் நம்பர் 4.12ல எக்ஸாம்பிள் 6. ஸோ இந்த 2 டிராயிங்கும் எனக்கு வரைஞ்சி அனுப்பணும். இப்போ இது வந்து நான் ஆன்லைனில் எடுக்கலை. ஸோ நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். நீ வாட்ச் பண்ணி எனக்கு வரைஞ்சி 2யும் வரைஞ்சி அனுப்புகிறேன். எல்லாரும் இந்த 2 டிராயிங்கையும் புக்கில் இந்த பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். புக்கில் இருக்கு. யூனிட் 4ல 4.11 4.12ல எக்ஸாம்பிள் 4 அண்ட் எக்ஸாம்பிள் 6. ஸோ 2யும் எனக்கு வரைஞ்சி நீ எனக்கு அனுப்புற. எல்லாரும் அனுப்புனீன்னா தான் தெரியும். ஸோ நெட்டு கிடைக்காதனால தான் நான் இன்னைக்கு யூடியூப்ல லிங்க் போடுறேன். ஸோ யூடியூப்ல பார்த்து எனக்கு வரைஞ்சி அனுப்புறேன். கவனி, இந்த ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லைட்டா வர ப்ரொஜெக்ஷன் லைன்லாம் லைட்டா, இந்த வேண்டியதை டார்க் பண்ணு. ஸோ இது வந்து டாட்டர் லைன். தெரியாத எட்ஜ் வரும்போது டாட்டர் லைன். ஸோ இதை தெளிவா வரும். அப்புறம் ஸ்மால் கொஸ்டின்ல சர்க்கிள் கர்வ்ஸ்லாம் ஸ்மால் கொஸ்டின்ல வராது. இது எல்லாமே ஸ்மால் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. ஸ்மால் கொஸ்டின்ல கேட்கும்போது 3 வியூ கேட்க மாட்டாங்க. ஏதாவது 2 வியூ. ஸோ டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைட் வியூ அப்படின்னு ஏதாவது 2 வியூ கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பென்சில் யூஸ் பண்ணுறது வேணால் சொல்லி ப்ரொஜெக்ஷனுக்கு ஹெச்பி பென்சில் வச்சு இது வரைக்கும் இது முதல்ல 10 கேட்கணும். எதை நீ பட்டணும் பட்டன் தானே, அதான் நான் கேட்டு போகிறேன்.